ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி பார்த்திங்கன்னா பசலைக்கீரை முட்டை பொடி மாஸ் தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், வானலில் எண்ணெய் ஊற்றி கடுகு சீரகம் போட்டாச்சு. பாருங்கள், கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகா வெங்காயம் போட போகிறோம். பச்சை மிளகா இப்போ வெயிலாக இருக்குல்ல, அதெல்லாம் காரம் கம்மியாகவே போடுறோம். உங்களுக்கு தேவைப்பட்டால் இன்னும் 2 மிளகா கூட சேர்த்து போட்டுக்கலாம். சாப்பிட்டேன்னு நான் இதில் பெப்பர் போட போகிறோம். லாஸ்ட்டாக வெங்காயம் நல்லா வதங்கிட்டோம். கீரை வாங்கிட்டு வந்தோம்னா அந்த காம்பெல்லாம் கிள்ளி எடுத்து போட்டு கீரையை தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் ஊற வச்சிடணுங்க. அப்போ அந்த மண்ணெல்லாம் கரைஞ்சி வெளியே வரும். அந்த கீரையில் மண் இருக்கும் இல்லைங்களா, அது உடனே கழுவி போட்டோம்னா சில மண் இருக்கும். அப்படியே நம்ம சாப்பிடும்போது அந்த மண் கல் நமக்கு நல்லா தெரியும். அதுமாதிரி நான் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறம் 2-3 டைம் தண்ணி ஊற்றி தண்ணி ஃபுல்லாக இருக்கும்போது மேலாட்டம் அலசி எடுக்கணும். தண்ணியை வடிக்கக்கூடாது. வடித்தோம்னாலும் மண் அடியில் தங்கிடும். இந்த கீரை இருக்கிறதுலே கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிறது பசலைக்கீரை. பொடி மாஸ் நல்லாயிருக்கும். நம்ம இன்றைக்கி பார்த்திங்கன்னா 2 முட்டை போட போகிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட போகிறோங்க. அடுத்து பச்சை மிளகா, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது 3 சேர்ந்தால் வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம ஏதாவது காய் பொரியல் பண்ணும்போது இல்லை சுண்டல் ஏதாவது அவிச்சோம்னாலும் இந்த மாதிரி போட்டு பாருங்க, நல்லாயிருக்கும் இதோட வாசனை. இஞ்சி பூண்டு, பச்சை மிளகா, வெங்காயம் இது நல்லா கல்லில் போட்டு அப்படியே நசுக்கி போட்டு பாருங்கள், அதுவும் வாசனை சூப்பராக இருக்கும். எல்லாமே நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற கீரையை போட்டுக்கலாம். பாருங்கள், கீரை இந்த வானல் ஃபுல்லாக இருக்குது. நம்ம வதக்கினோம்னா கால்வாசி தான் கீரை கிடைக்கும். நல்லா வதங்கிடணும். முட்டை எடுத்ததுமே ஊற்றக்கூடாது. கீரை நல்லா வதங்கி அதில் இருக்கிற ஈரெல்லாம் போகணும். இதில் தண்ணி விடும். அந்த தண்ணியெல்லாம் போய் கீரை நல்லா சுருங்கிடும். சுருங்கினதுக்கப்புறம் தான் முட்டை போடணும். கீரைக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். பாருங்கள், கீரை ஃபுல்லாக இருந்தது, இப்போ பாதி ஆகிடுச்சு. தண்ணி பாருங்கள் எவ்வளோ தண்ணி வந்திருக்கு கீரையிலன்னு. தண்ணி ஃபுல்லாக அதை சுண்டிடணும். தண்ணி வற்றும்போது கீரையை நல்லா வெந்துடும். அந்த தண்ணியிலே இந்த கீரையிலேருந்து வர தண்ணி நல்லா வற்றதுக்கப்புறம் தான் நம்ம முட்டை போட போகிறோம். கீரை பாருங்கள் நல்லா சுண்டி வந்துடுச்சு. இப்போ எண்ணெய் வர ஆரம்பிக்குது பார்த்திங்களா. இப்போ நம்ம கொஞ்சமாக பெப்பர் பொடி போட்டுக்கலாம். சீரக பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம். அந்த தண்ணி வற்றிட்டு அந்த அதில் இருக்கிற எண்ணெய் ஊற்றிருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் வரும். இப்போ 2 முட்டையை அந்த நடுவில் உடச்சி ஊற்றலாம். பாருங்கள், அந்த முட்டை நடுவில் உடச்சி ஊற்றிட்டோம். இப்போ நல்லா கொஞ்சம் நேரம் ஹீட் ஆகட்டும், கிளறி விட்டுடலாம். அடி பிடிக்காத மாதிரி நல்லா அடியில் முட்டை கீழே ட்ரை ஆகும். நல்லா கிளறி விட்டுருங்க. சூப்பராக இருக்கும் இது. கீரை நல்லா யாருனாலும் சாப்பிடுவாங்க. குழந்தைக்கு கொடுத்தா கூட சாப்பிடுவாங்க. இது மாதிரி செஞ்சு பாருங்கள். நம்மளோட முட்டை பொடி மாஸ் கீரை பொடி மாஸ் ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். இந்த இது பார்த்திங்கன்னா நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் நோம்பு கஞ்சி பார்க்கலாம். பாய்.